சார் ஏதோ டிமாண்ட் இருக்கு, டைரக்டர்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, அதான் கூப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் என்னன்னு கேட்டுக்கோங்க சார். நான் பேசிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் அங்கிட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுத்துருவோம். சீக்கிரம் போ. சொல்லுங்க. அது என் டிமாண்ட் இல்ல, இது ஃபேன்ஸோட டிமாண்ட். ஒரு டைட்டில் கொடுத்துட்டு என் பேர் டைட்டில் போட்டாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு தொல்லையா இருக்கு. இதான் இன்னும் சிகரெட் டைட்டில் எழுதி எடுத்துன்னு வந்திருக்கான். கார்பரேட்டருக்கு அண்ணன் போட்டிருக்கு. கார்பரேட்டர் தான் உங்க புனை பேரா? இதை வைக்க சொல்லி அவங்க ஃபேன் சொன்னாங்க சார். கார்பன் ஸ்டார் கண்ணு ஸ்பெல்லிங் தப்பாது. இதுக்கு அந்த கார்பரேட்டரே பரவாயில்ல. அப்புறம் ஜோடி மாமி தான், நான் மாமி கூட தான் நடிப்பேன்றது சொல்லிட்டாங்களா? மாமி யாரோட மாமி? மாமா மாமி இல்ல, முமிதா பைஜோ. நேற்று போன் பண்ணி ஒரே அழ, நடிச்சவங்க கூட தான் சார் நடிப்பேன், அவங்க கூட நடிக்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன். ஹீரோயின் ஆல்ரெடி கமிட் பண்ணிருந்தீங்கன்னா மாத்திருங்க. படத்துல எமோஷனல் சீன்ஸ் நிறையான்னு கேள்விப்பட்டேன். நான் எமோஷனல் சீன்ஸ்க்கு தான் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்குலாம் நல்ல ரேட் இருக்கு. சாம்பிள் பாக்குறீங்களா? வைஃப் வந்து கண்ணு முன்னாடியே வந்து சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அதை பார்த்து நான் அழுகுறேன். அதான் சீன். ஓகே பாருங்க. நிறுத்து. உனக்கு ஒரே ஒரு சீனு, ஹீரோக்கு பின்னாடி இந்த டீ கிளாஸ் தூக்கி நீ இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போகணும், அவ்வளவுதான். அதுக்கு எது இவ்வளவு கேள்வியை கேட்கிற, இவ்வளவு பேச்சு பேசுற? இந்த டீ கிளாஸ் புடி, அந்த மூலையில போய் டீ கிளாஸ் வச்சு நான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து பிராக்டிஸ் பண்ணு போ. யாரா அந்த லூச புடிச்சுன்னு வந்தது?